ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2 டாப் கிராண்ட் மாஸ்டர் மத்தியில் நடந்த ஒரு ஆட்டம் வெறும் 9 மூலம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, இந்த இடத்துல வந்து ஒயிட் ஃபேபியானோ கருவானா ப்ளே பண்ணுறாரு, பிளாக் வந்து ஆலியரேசா அப்படின்ற ஒருத்தர் ப்ளே பண்ணுறாரு. இந்த கேமை பார்ப்போம். ஸோ நார்மல் C4 அண்ட் C6, knight to F3 அண்ட் D5. ஸோ இது பேசிக்காக வந்து இங்கிலீஷ் ஓப்பனிங்கில் கரோக்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பானை புஷ் பண்ணுறாரு, பிஷப்பை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. பிஷப் கம்ஸ் அவுட் அண்ட் நைட் ஜம்ப்ஸ் இன். ஸோ இந்த பொசிஷன் வந்து நிறைய ஒரு பாப்புலரான பொசிஷன் தான். இது வந்து ஒரு புக்கிஷ் ஓப்பனிங் அப்படின்னு கூட சொல்லலாம். பிஷப் கோஸ் பேக் அண்ட் குயின் கம்ஸ் அவுட். ஸோ இந்த செட்டப் வந்து ரொம்ப லிமிட்டட் கேம்ஸில் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. குயினை இவ்வளோ ஏர்லியாக வெளியே கொண்டு வருது அண்ட் பிளாக்கும் குயினை வெளில எடுத்துகிட்டு வராங்க. பான் டேக்ஸ் அண்ட் குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ இது வரைக்கும் நார்மலாக போயிட்டு இருந்த ஒரு கேம் வந்து எங்கே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஷப்பை இங்கே கொண்டு வருது தான். ஸோ இந்த பிஷப்பை இங்கே கொண்டு வருது அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் கிடையாது. பிட் ஒரு இன்அக்யூரசி அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து ஃபேபியானோ கருவானா ஸ்ட்ரைட்டாகவே இந்த பானை எடுக்கிறாரு. ஸோ இது ஸ்டார்டிங்கில் ஒரு பிளண்டராக தெரியும். ஏன் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாகவே அந்த ரூபை கொடுக்குறாங்களே அப்படின்னு. ஆலியரேசாவும் வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. பட் அதுக்கப்புறம் வந்து அவர் ஸ்ட்ரைட்டாகவே ரூக்கை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. பட் இது வந்து ஒரு பெரிய பிளண்டர். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 2 மூவ்ல கம்ப்ளீட்டாக ஒயிட்டுக்கு வின்னிங் பொசிஷன் வரும். அது என்ன அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்கள். எஸ், ஸோ இப்போ சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரூக் டேக்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பொசிஷனல் இம்பேலன்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாரு. அது எப்படி அப்படின்னா, இந்த ரூக்கை வந்து சப்போஸ் கேப்சர் பண்ணாங்க அப்படின்னா, பான் புஷ் பண்ணோம் அப்படின்னா கேம் கம்ப்ளீட்டாக ஓவர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பான் புஷ் வந்து அன்ஸ்டாப்பபிள். எந்த பிசியுமே வந்து வச்சு சப்போர்ட் பண்ண முடியாது. சப்போர்ட்ஸ் வந்து இதை வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஷப்பை வச்சு எடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரூக் வந்து காலி. அதே மாதிரி நெக்ஸ்ட் மூவில் வந்து இந்த ஸ்கொயரும் கவர் அப்படின்றதுனால ரூக் டேக்ஸ் நைட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு செக் அண்ட் மேட். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாகவே இந்த ரூக்கை கேப்சர் பண்ணாமல் இந்த பானை கேப்சர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கேம் வந்து இன்னும் ஒரு சாலிடாக போயிருக்கும். பட் இதை வந்து ஆலியரேசா வந்து கேல்குலேட் பண்ணல. அதனால கம்ப்ளீட்டாக வந்து ஃபேபியானோ கருவானா இந்த கேமை வின் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு டாபிக் வேணும் அப்படின்னா அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.